இவர் போய் இறங்கணும்னு பகார்னு ஆச்சு பிகார். மிக விரைவில் காத்துக் கொண்டிருக்கிறது திகார். அவங்க அப்பா எழுதினார் பூம்புகார், இவரை பற்றி நிறைய வருகிறது புகார், அதனால் மிக விரைவில் இவருடைய கட்சி தேர்தலில் டமார். ஏலியன்களுக்கு ஒரு பிரெடேட்டர், எதிரிகளை துவம்சம் செய்யும் டெர்மினேட்டர், சித்திரஞ்சன் சாலையில் வாழும் ஒரு கம்ப்யூட்டர். இது வந்து அண்ணா அறிவாலயத்தில் கம்பவுண்டர் கூட லாயக் இல்லாத ஒன்று. ஸ்டாலினை பற்றி அவதூறு பேசினாதாங்க நம்ம மேல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். நான் ஸ்டாலின் வந்து மூளை உள்ளவர், அறிவாளி, நல்லவர் இப்படிலாம் நான் சொன்னா என் மேல அவதூறு வழக்கு போட்டா அது கோர்ட்ல நிற்கும். இதுக்கு பேரு அறிவு திருவிழாவா? ஸ்ட்ராட்டஜிங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி? கருணாநிதிட்டேருந்து வருது. கருணாநிதி என்ன சொல்வாரு? தனக்கு வாக்களிக்காதவர்களை எல்லாம் சோற்றால் அளித்த பிண்டங்கள். முண்டங்கள் சொல்லாம பிண்டங்கள் தான். அது அறிவாலயத்து முண்டங்கள். அறிவு திருவிழா அப்படின்னு நடத்தினாங்க. ஆமா, புத்தகங்களை படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. முழுக்க முழுக்க அறிவு சாடல். நீ பெரிய அப்படியே புத்தகம் எல்லாம் படிச்சு அப்படியே கிழிச்சு விட்டீங்களோ. எல்லாம் 7 வயசாகி 43 வயசு வரைக்கும் இவனுக்கு வந்து தெரியலையாம் என்னன்னு. இடஒதுக்கீடு என்றாலே என்னன்னு தெரியவில்லை. தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். ஈவேரா என்றால் கூட யார் என்று நான் தெரிந்து வைத்திருக்கவில்லை, இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். இதுதான் இவன் சொன்ன, இவனுடைய வாக்குமூலம், நான் சொல்லல. சரியா? யாரா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சமேடா. நான் படிக்கவே இல்லை, முட்டாள். வெளியே போ. இதான் சொல்லியிருக்காங்களே, இவன் பொழுதுபோக்கு என்னன்றதான் சொல்லியிருக்காங்களே. எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போனாங்களாம். லவ் டுடேவை போனை மாத்திக்கிறது. இந்த லவ் டுடே துர்கா மேடம் சொன்னாங்களாம், நம்ம எல்லாம் போனை மாத்திக்கலாமா அப்படின்னு. ஐயோ முடியாது முடியாதுப்பா அப்படின்னா. இவர் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க அப்பா சொன்னாராம், 3 நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை, போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. பொம்பளை படம்லாம் போன்ல உட்காந்து ஏன் ராணுவ ரகசியம் தான் இருக்கும். என்ன பெரிய ராணுவ ரகசியம் இருக்கும்? ரகசியம் இருக்கும் சரியா? அது அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, இவங்க 3 நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இன்ஸ்டாகிராம்ல தொட தெரியுதா, கால் தெரியுதான்னு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. வேற என்ன தெரிய போகுது? என் ஃப்ரெண்டு தூரிகான்னு ஒரு பொண்ணு, அவளும் உட்பியும் போன் ஒருத்தர் மாத்திட்டாங்களாம். என்ன பழக்கம் இது? இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகள் வீடியோஸ் வரும், சாப்பிடுற வீடியோஸும் வரும். அல்காரிதம் வந்து நம்ம என்ன பாக்குறவோ அதை நோக்கி தான் அல்காரிதம் இருக்கும். நீ காலை பாரு, தொடையை பாரு, அது மேட்டர் கிடையாது சரியா? ஆனால் நீ அதை எடுத்து எங்க பகிர்ற? அதிகாரபூர்வமா இருக்கக்கூடிய துணை முதலமைச்சருடைய ட்விட்டர் பக்கத்துல நீ இதை பகிர்ற. கை தவறி விழுந்தது என்னங்க சொல்றது? தவறி, அதான் சொல்றேன். நீ கை தவறி அது கை தவறி விழுந்ததுன்னா உன் கையேன் தவறுது. என் கை கால்லாம் நடுங்குதுடா. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு நான் என்ன கேட்கிறேன், மெட்ரோல போயிட்டு இருக்காரு ஸ்டாலின். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் மூஞ்சில வந்து உட்கார்ந்துருக்கு, அதை வந்து ஷூ அப்படின்னு தள்ளுறாரு. அதுல போயிட்டு அந்த பையன் அடிச்சிட்டான். திமுக தொண்டரை கன்னத்தில் அறைந்து அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார் ஸ்டாலின். ஏன் சொந்த கட்சிக்காரனே அடிச்சு ஒருத்தர அப்புறம் பவுன்சர் அடிக்க சொல்றியா? திருப்பி அடிக்க மாட்டாங்க. அவன் கேட்டிருப்பான் இவரை பார்த்து, நீ என்ன பண்ற மெட்ரோ ட்ரெயின்லன்ட்டு. அதுவும் ட்ரெயினுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்க ராசி இருக்கு பாருங்க. அடே அப்பா, அந்த ஒரு டிடிஆர் உண்மையிலேயே பேனா செலவு வைக்கிறதுக்கு பதிலாக டிடிஆருக்கு தான் செலவு வைக்கணும் இவனுங்க பீச்சில். ஏன்னா அந்த ஒரு டிடிஆர் அன்றைக்கி வேலை செய்யாததன் காரணமாக 60 தலைமுறைக்கு இவனுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. புரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. அவர் வந்து அவ்வளவு தெளிவா உங்க எல்லாரையுமே வெறுப்பேத்துற மாதிரி சும்மா சவால் விடுற மாதிரி. இவன் வாழ்க்கையிலேயே எதிர்கொண்டிருக்கின்ற பெரிய சவால் என்னவா இருந்திருக்கும்? நீங்க சொல்லுங்க. லைசன்ஸ்க்கா போய் நின்றுப்பானா? ரேஷன் கடைக்கா போய் நின்றுப்பானா? இவனுக்கு என்ன பெரிய சவால் இருக்க போகுது? சரி இருங்க. காலையில 10 மணிக்கு எழுந்துக்கிறது இவனுக்கு சவாலா இருக்கும். என்ன கண்ணு கூசுது? என்னது இது? அதான் சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்குல்ல? அப்படிலாம் இல்ல, தூங்காம வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. அதான் பாக்குறமே. அல்ல ஷார்ட்ஸ் போட்டு வரான். இந்த அதிகாரிகள்லாம் நிற்கிற இடத்துல நீ வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு மாட்டிட்டு வர, இதை எப்படி ஏற்றுக்க முடியும்?
யோ மாப்பிள்ள ஃபேஷனபிளான ஆளியா? ஃபேஷனபிளானா? என்ன லுங்கிக்கு ஹூடியை இன் பண்ணிருக்கான்? யோ அவர் மாடல்யா, அப்படித்தான் போடுவாரு, ட்ரெண்ட். இப்போ இவனை கூட்டிக்கிட்டு என் கூட வரப்போற வெளியில ஒரு குறைந்தபட்ச சீரியஸ்னஸ் இருக்கவங்க கூட இதை செய்ய மாட்டான். சீரியஸா மூஞ்சி வச்சிருந்தாதான் சீரியஸ்னஸ் யாருங்க சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? சீரியஸா மூஞ்சி வச்சிருந்தாதான் சீரியஸ்னு யார் சொல்லி? இல்லைங்க, அவன் தான் கிறுக்கு பையன் மாதிரி சிரிக்கிறானே. அவன் சிரிப்பா பார்த்திருக்கீங்களா? கிறுக்க மாதிரி இருக்கும், அக்மார் கிறுக்கன். ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நான் அவர் பேசுறதே போடுறேன், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. நடத்தி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு. அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அதிமுக தான் இப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு. அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறானா? அப்ப அறிவு இல்லாதவன் மாறுபாடு விழா நடத்தினானா? கருணாநிதி அறிவு இல்லாதவன் சொல்றாரா இவரு? ஏங்க ஆமா, அப்புறம் வேற என்ன இது திருவிழாவா இது? அதுவும் அறிவு திருவிழாவில் அவங்கள விமர்சித்து பேசிட்டோன்னு கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருவோம், போலீஸை பார்த்தா ஒண்ணுக்கு வருது, அது யாருக்கு வருது? போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வரும், போலீஸை பார்த்தா ஐயோ கொள்றாங்களே கத்தினது யாரு? பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நான் சொல்லல, வீரமணி சொன்னாரு. போக வேண்டியதானே, கூப்பிட்டா விசாரணைக்கு கூப்பிட்டா போக வேண்டியதானே, விசாரணைக்கு போகலன்னா அப்படிதான் தூக்கிட்டு போவாங்கன்னு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? அதாவது சுகாதாரத்தை பற்றி பேசும்பொழுது கிருமிகளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்றாங்கல்ல. சுகாதாரத்தை பற்றி பேசும்பொழுது நீ முதல்ல தூய்மை பணியாளர்களை பற்றி பேசிட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் உன்னை பார்த்து விஷக்கிருமிகள் என்று சொல்கிறார். அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து தெருவில் போய் நீ கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்க. நீ சுகாதாரத்துறையை பத்தி பேச முடியுமா? சொல்லுவியா வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. அவங்கள இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, அவங்கள குண்டு கட்டா தூக்கி, அதாவது அவங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு அலௌடு கிடையாதுங்க. அது ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாத்தையும் மூடுறாங்க, அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. சரியா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதுக்கு வருவதற்களே மிரட்டுறாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். நீ சுகாதாரத்தை பத்தி பேசலாமா? உனக்கு ஏதாவது யோகிதை இருக்கா? அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதிமுக கொள்கை என்ன? திமுகவுடைய கொள்கை என்ன? உதவாநிதி வாழ்க்கைன்னு சொல்றதுதான் உன் கொள்கையா? அடிமைகள் என்று சொல்லுவோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். ஒவ்வொரு என்பது அறிவு இயக்கம். அறிவு இயக்கம் என்ன? அறிவு இயக்கம் பதநீர் இனிப்பாக இருக்கிறது. சர்க்கரை போட்டிருக்கா? இப்படி ஒரு சயின்டிஸ்ட் எங்கேயாவது உலகத்துல பார்த்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.